வஜ்ரம் நாம யோகத்துல யாராவது பிறந்திருந்தால், இது வந்து பொதுவா காமனா சின்ன குழந்தைலருந்து பெரியவங்க வயசான வரை கூட இந்த நாம யோகத்தோட கலரை வந்து நீங்க வச்சுக்கிட்டா சிறப்பானது தான். ஓகேங்களா? திருமண பொருத்தத்துக்கு மட்டும் அத உள்ளார போய்க்கலாம். வஜ்ரம் நாம யோகத்துல பிறந்திருக்கவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, யோகி வந்து சந்திர பகவானா வருவாரு. அவயோகி வந்து புதன் பகவானா வருவாங்க. ஸோ இவங்க வஜ்ரத்துல பிறந்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா, இந்த புதன் அவயோகினால அந்த கலர் தான் வந்து அதிகமாக பயன்படுத்துவாங்க. அல்லது வந்து புடிக்கும் அவங்களுக்கு. இந்த புதன்ங்கிறது பச்சை நிறம் தான் அதிகமா புடிக்கும். அத அவங்க அவாய்ட் பண்ணணும். சந்திரன் தான் யோகியா வரனால வெள்ளை நிறத்த வந்து பயன்படுத்தணும். ஸோ வெள்ளை நிறத்த வந்து எங்க பயன்படுத்தலாம்னா, பனியன் சட்டியாவே. ஏன்னா நமக்கு வந்து புடிக்கக்கூடிய கலர், நமக்கு அதிர்ஷ்டத்த தரக்கூடிய கலர வந்து உள்ளாடைகளா கூட நீங்க வந்து பயன்படுத்திக்கலாம். ஓகேங்களா? ஸோ அப்படி உள்ளாடைகளா பயன்படுத்தினா கூட அது வந்து வெற்றிய தான் செய்யணும். வெளிப்படையா வந்து சில பேத்துக்கு அந்த கலர் வந்து போட்டா அடிக்கும் அப்படின்னு சொன்னா கூட பயப்பட வேண்டாம். உள்ளாடைகளா பண்ணிக்கலாம். கர்ச்சீப்பா வச்சுக்கலாம். ஃபோன்ல வந்து பேக் கவரா வச்சுக்கலாம் அதுல. அ பென்னால அந்த மாரி வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ அப்ப வஜ்ரநாம யோகத்துல பிறந்தவங்களுக்கு வந்து அவயோகி புதனா வரனால பச்சை நிறம் ஆகாது. சந்திரன் யோகியா வரனால வெள்ளை நிறம் வந்து நன்மையை செய்யும். ஓகே. இப்ப இந்த நாம யோகத்துல பிறந்திருக்கிறவங்களுக்கு திருமண பொருத்தம் பார்க்கும்போது, அவங்களுக்கு பிரித்தி நாம யோகத்துல பிறந்திருக்கவங்கள சேர்க்கக்கூடாது. விருத்தி நாம யோகத்துல பிறந்திருக்கவங்கள சேர்க்கக்கூடாது. சிவம் நாம யோகத்துல பிறந்திருக்கவங்கள சேர்க்கக்கூடாது.